ஓடு ஏய், ஓடு ஓடு ஓடு. என்னது இவ்ளோ அழுக்கு துணி சேர்த்து வச்சிருக்கா? அன்னைக்கு துணி துவைச்சா கை வலிக்குதா இவளுக்கு? ஏண்டி இப்படி அழுக்கு துணி எதுக்குடி சேர்த்து வச்சிருக்க? அம்மா, இதெல்லாம் அழுக்கு துணி இல்லம்மா, அனாத ஆசிரமத்துக்கு கொடுக்கறதுக்கு. எனக்கு தேவையில்லாத துணிகள். என்னது தேவையில்லாத துணியா? எல்லாம் புத்த புதுசா அப்படியே இருக்கு. இத போய் அனாத ஆசிரமத்துக்கு கொடுக்கணுங்கற? அம்மா, இதெல்லாம் புதுசுதான், ஆனா அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சே. இத வச்சு நான் என்ன பண்றது? மஞ்சு, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லடி. மாசமான புது புது துணியா வாங்கி தள்ளுற. இத பாரு, இந்த மாதிரி கண்டதையும் வாங்கி காசை கரியாக்குற. ஐயோ, ஏமா இப்படி லபோ லபோன்னு கத்துற? நான் மாசம் 10,000 ரூபாய் செலவு பண்றேனே வெய்ய, அதனால என்ன இப்போ? நம்ம சொத்தெல்லாம் கரைஞ்சிடுவா போது? அம்மா, நான் உனக்கு ஒரே பொண்ணு, அதுவும் கொஞ்சம் அழகா வேற பிறந்துட்டேன். இருக்கிற அழக இன்னும் அழகுபடுத்துறேன். இதுல என்னமா தப்பு? தப்பு இல்லடி, தப்பே இல்ல. எல்லாம் உங்க அப்பா குடுக்கற செல்லம். அதனாலதான் இப்படி கெட்டு குட்டிச்சவர் ஆகுற. முதல்ல உன்னை எவன் கையில புடிச்சு கொடுத்தாதான். ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. அவ்ளோ ஈஸியா என்ன ஒண்ணும் எவன் தலையிலயும் கட்டி வைக்க முடியாது. என் அழகுக்கேத்த ஆண் அழகனா இருந்தாதான் நான் எஸ்ன்னு சொல்லுவேன், இல்லனா நோன்னு சொல்லுவேன். சொல்லுவடி சொல்லுவ. எல்லாம் என் தலை எழுத்து. என்ன பண்றது? அந்த காலத்துல நான் இப்படி சொல்லியிருந்தேனா உங்க அப்பா நான் கல்யாணம் பண்ணிருக்கவும் மாட்டேன், நீ வந்து பிறந்திருக்கவும் மாட்டேன். ஏண்டி, நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம் பேத்தி எடுக்கிற வயசாயிடுச்சு. இப்போ போய் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? நடந்து போனதை பத்தி கவலைப்படாம இனி நடக்க வேண்டியதை பாரு. நான் பாக்குறது இருக்கட்டும், உங்களை தரகரை பார்க்க சொன்னேனே பாத்தீங்களா? எல்லாம் பார்த்துட்டு தான் வரேன். என்ன சொன்னாரு? 2 ஜோடி செருப்பு வாங்கி தர சொல்றான். விளையாடாதீங்க, என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. நிஜமா தாண்டி, நம்ம மஞ்சுவுக்கு மாப்பிள்ளை தேடி தேடி அவன் கால் செருப்பே தேஞ்சு போச்சான். 2 ஜோடி செருப்பு வாங்கி கொடுங்க ஐயான்னு சொல்றான். அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் 58 மாப்பிள்ளைங்க போட்டோவை காமிச்சிட்டான். நம்ம பொண்ணுக்கு எந்த மாப்பிள்ளையும் பிடிக்கல. ஒருவேளை உங்க பொண்ணு யாரையாவது காதலிக்குதான்னு கேளுங்க ஐயான்னு சொல்றான். என் பொண்ணு விசாரிக்க சொல்ல அவன் யாரு? திமிரு பிடிச்சவன். அவன் சொன்னதை கேட்டு நீங்களும் வாயை மூடிட்டு சும்மா வந்துட்டீங்களா? அது எப்படி வாயை மூடிட்டு வருவேன்? என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு நல்லா கேட்டுட்டு தான் வந்தேன். சரிங்க, வர்ற மாப்பிள்ளையெல்லாம் இப்படி தட்டி கழிச்சுட்டே இருந்தா இவளுக்கு எப்பங்க கல்யாணம் நடக்கிறது? அதெல்லாம் நடக்கும்போது நடக்கும்டி. நீ முதல்ல பக்கத்துல வந்து உட்கார். எதுக்கு உட்கார சொல்றீங்க? பக்கத்துல வந்து உட்காரி சொல்றேன். மஞ்சு உள்ளதா இருக்கா. வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுட்டு என்ன விளையாடுறீங்களா? நினப்பு தாண்டி. வீட்டுல இருக்கிற நம்ம பொண்ணை நல்லபடியா வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறதுக்காக உன்னை பக்கத்துல கூப்பிட்டேன். பேசுற பாரு பேச்ச. கமட்சி, நம்ம பொண்ணு ஜாதகத்தை சங்கத்துல பதிஞ்சு வச்சோம்ல, அவங்க சில மாப்பிள்ளை போட்டோலாம் அனுப்பி வச்சிருக்காங்க. அத பாக்குறதுக்கு தான் கூப்பிட்டேன். மஞ்சு, மஞ்சு மஞ்சு எதுக்கு கூப்பிடுறீங்க இப்போ? அவ தாண்டி இந்த போட்டோவெல்லாம் பார்த்து யார் மாப்பிள்ளைங்கிறத செலக்ட் பண்ணணும். அவ எதுக்குங்க சரின்னு சொல்லணும்? 58 போட்டோங்களை பார்த்து அவ தாண்டி வேண்டான்னு சொன்னா. இதையும் பார்த்துட்டு அவளே தான் முடிவை சொல்லட்டும். அம்மடி, கரெக்டா சொன்னீங்கப்பா. நீங்க மட்டும்தான்ப்பா என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அம்மாதான் இன்னும் பழைய பஞ்சாங்கமாவே இருக்காங்க. அம்மா, இந்த மாப்பிள்ளை போட்டோவை பத்தியா? மாப்பிள்ளை MBA படிச்சிருக்கிறாரு. எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. இந்தா இத பாரு. கெட்ட பழக்கம் மட்டுமா கிடையாது, தலையில சுத்தமா முடியும் கிடையாது. விழுந்து விழுந்து படிச்சதுல முடியெல்லாம் கொட்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் 3 மாசத்துல மொத்தமா வழுக்கை ஆயிடுவான். இவனும் நானும் சேர்ந்து வெளியே போனோம், தாத்தாவும் பேத்தியும் போறாங்கன்னு எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. இது ரிஜெக்ட். சரிம்மா சரிம்மா, அப்போ இந்த போட்டோ பார். ராஜா மாதிரி இல்ல? ராஜாதான். என்ன ஒண்ணு
அப்பு ராஜா. ஹைட் என்ன போட்டிருக்கிற பாத்தீங்களா? 4.9. ஏன் ஹைட் 5.3. இவன் ஸ்டூல்ல ஏறி நின்னாதான் எனக்கு தாலியே கட்ட முடியும். ஜோடியா நாங்க வெளிய போனா பையனை எந்த ஸ்கூல்ல கூட்டிட்டு போறீங்கன்னு எல்லாரும் என்ன கேட்பாங்க. அதனால இதுவும் ரிஜெக்ட். சரிம்மா, அப்ப இந்த போட்டோ பார். என்னப்பா இது? போட்டோல கண்ணு தவிர வேற எதுவுமே தெரியல. கருப்புன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்குன்னு இப்படியா? பையன் அட்டை கருப்பா இருக்கான். வேணும்னா இவனை தொட்டு திருஷ்டி போட்டு வச்சுக்கிறேன். அம்மடி, இவரு கரெக்டா இருப்பாருன்னு நினைக்கிறேம்மா. நல்ல உயரம், தலைமுடியும் நிறைய இருக்கு, ஆளும் நல்ல கலரா இருக்காரு. இவரை பாரு. எல்லாம் சரியாதான் இருக்கு. அப்பா, ஆனா ஃபேமிலி பேக்ரவுண்ட பாத்தீங்களா? என்னம்மா? 2 அக்கா 3 தங்கச்சி, மொத்தம் 5 நாத்தனாரோட நான் குப்பை கொட்டணும். நோ 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 நோ, எனக்கு நாத்தனாரே இல்லாத இடமா தான் வேணும். சோ இதையும் சேர்த்து எல்லாம் ரிஜெக்டட். அம்மடி, எல்லா மாப்பிள்ளையும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படிம்மா? விடுங்க, இவளுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்க போறது இல்ல. பாருங்கப்பா உங்க பொண்டாட்டி. இருமா. மஞ்சு. அடடே, வாமா மீனா. எங்க இந்த பக்கம் திடீர்னு? டவுனுக்கு போறேன் மாமா. அதான் மஞ்சுவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஓ சரி. டவுனுக்கா? எதுக்கு? திருவிழாவுக்காக புது துணி வாங்கி தைக்க கொடுத்துருக்கேன், அத வாங்கணும். அப்படியா? சரி, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. அப்புறம் மாமா, நீங்களாம் எப்படி இருக்கீங்க? என்னத்தம்மா இருக்கிறது? என்னம்மா உன் ஃப்ரெண்ட் இப்படி பண்றா? என்ன மாமா பண்றா? என்ன பண்றா? அவளுக்கு இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணத்தை பண்ணி அனுப்பணும் நான் நாயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவ என்னடான்னா எந்த மாப்பிள்ளை போட்டோ பார்த்தாலும் வேண்டாம் ரிஜெக்ட்னு சொல்லிட்டே இருக்கா. இப்படியே இருந்தா அவளுக்கு எப்படிமா கல்யாணம் ஆகும்? வயசு வேற ஆயிட்டே போகுது இல்ல. நீ கொஞ்சம் எடுத்து சொல்லுமா அவளுக்கு. கவலைப்படாதீங்க மாமா, இந்த வருஷத்துக்குள்ள மஞ்சுவோட கல்யாணத்தை முடிச்சிடலாம். அம்மடி, உன் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டுமா? அப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா. வா மீனா, போலாம். நான் போயிட்டு வரேன் மாமா. வாமா. அடுத்த மாசம் நம்ம ஊர் கோவில் திருவிழா வருதுல்ல, அதை கவரேஜ் பண்ணி டெலிகாஸ்ட் பண்றதுக்காக எல்லா சேனல்ஸ்க்கும் லெட்டர் அனுப்பியிருந்தேன். அதுல சன் டிவில இருந்து கவரேஜ் பண்றோம்னு லெட்டர் வந்திருக்கு. நம்ம கோயிலோட பெருமை இந்த உலகம் பூரா தெரிய போகுது. ஏய், என்னடி நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு பகல்ல கனவு கண்டுட்டு இருக்க? கனவுதான் மீனா. அழகான சுயம்வர மண்டபம், கையில மாலையோட நான் காத்துட்டு இருக்கேன். வரிசையா 100கணக்கான ராஜாக்கள் நிக்கிறாங்க. யாரையுமே எனக்கு பிடிக்கல. கடைசியா 1000 யானைகளை கொண்டு அஸ்வமேத யாகம் நடத்தின ராஜா தேர்ல இருந்து கம்பீரமா இறங்கி வந்தாரு. ஆனா அவரையும் எனக்கு பிடிக்கல. அரண்மனை வாசல்ல தேரை ஓட்டிக்கிட்டு வந்தானே சாரதி, அவனைதான் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் நேரா போய் அந்த சாரதிக்கு மாலை போட போனேன். அதுக்குள்ள நீ கலைச்சிட்ட. நல்ல வேலை, கல்யாணம் ஆகிறதுக்குள்ள நான் கலைச்சிட்டேன். ஏண்டி எப்படி சொல்ற? பின்ன ஒரு ராஜகுமாரனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்க அப்பா அம்மா ஆசைப்படுறாங்க. நீ சாரதியை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற? ஏன் சாரதியை கட்டிக்கிட்டா தப்பா? மத்தவங்க கட்டிக்கிட்டா தப்பு இல்ல, மஞ்சு கட்டிக்கிட்டா தப்பு தான். ஏன் தெரியுமா? உனக்கு சின்ன வயசுல இருந்தே கஷ்டம்னா என்னன்னு தெரியாம வளர்த்துட்டாங்க. வெளியில போட்டுக்கிறதுக்கு ஒரு செருப்பு, வீட்டுல போட்டுக்கிறதுக்கு ஒரு செருப்பு, இப்படி வசதியா வாழ்றவ நீ. இந்த வசதியெல்லாம் நிலைக்கணும்னா சாரதியை கட்டிக்கிட்டா கிடைக்காது, ஒரு ராஜகுமாரனை கட்டிக்கிட்டா கிடைக்கும். அப்படின்னா எனக்கு பிடிச்சவனை நான் கட்டிக்க கூடாதா? புடிச்சவனை கட்டிக்கிறத விட பொருத்தமானவனை கட்டிக்கிறது தான் கரெக்ட். புடிச்சவன் பொருத்தமானவனா ஆகிறது கஷ்டம், ஆனா பொருத்தமானவன் புடிச்சவனா ஆகிறது சுலபம். இப்ப என்னையே எடுத்துக்க. என் மாமா பையனை காமிச்சு இவன் தான் உன் புருஷன்னு சொல்லியே வளர்த்துட்டாங்க. அந்த நம்பிக்கையிலேயே நானும் வளர்ந்துட்டேன். இப்ப அவரை தான் கட்டிக்க போறேன். எனக்கு தான் அத்தை பையன் மாமா பையன் யாருமே இல்லையே. அத்தை பையனா மாமா பையனாங்கிறது முக்கியம் இல்ல,
அம்மா அப்பா பாக்குற பையனாங்கிறது தான் முக்கியம். நிச்சயமா உனக்கு பொருத்தமில்லாத மாப்பிளைய உங்க அம்மா அப்பா தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. என்ன பாக்குற? போடி. எங்க போய் தொலைஞ்சாலே தெரியலையே. நீ ஏன்டா போஸ் கொடுத்து நிக்கிற? யாராது ஊருக்குள்ள ஃபிகர் புதுசா இருக்கு? யோ கண்ணு தெரியலையா? நான் தான் மஞ்சு வந்திருக்கேன். நம்ம பிரசிடென்ட் ஐயா பொண்ணா? நான் கூட ஊருக்குள்ள ஏதோ ஷூட்டிங் நடக்குது, அதுல நடிக்க திரிஷா தான் வந்துடுச்சோன்னு நினைச்சேன். கண்ணுல குத்துனா கண்ணு நொல்லைய போயிடும். எங்கயா சங்கரன்? ஆமா, ஊருக்குள்ள பரிசல் ஓட்ட அவன் ஒருத்தன் தான் இருந்தான். எங்க போய் தொலைஞ்சானே தெரியல, கரும முடிச்சவன். இப்ப அவனால நான் 30 கிலோமீட்டர் சுத்திட்டு போனோம். அவனால என் பொழப்பே போச்சு. ஆமா, பெரிய பொழப்பு. சீட் ஆடுறதுல ஒரு பொழப்பாயா? போய். ஆமா, இந்த பேக்ல என்ன இருக்கு? இது ஆட்டத்துக்கு நடுவுல அப்பப்ப சாப்பிட ஆகாரம். தூ, வா. ஐயோ அம்மா, சங்கரனை பத்தி ஐயா கிட்ட சொல்லி கொஞ்சம் கண்டிச்சு வைக்க சொல்லுங்கம்மா. நான் அப்பவே சொன்னேன்ல, சங்கரன் இங்க இருக்க மாட்டாருன்னு. வீட்ல இருந்திருந்தா ஒரு புது படமாவது பாத்துருக்கலாம். கொற்ற மழையா இருந்தாலும் சங்கர வந்துருவானே. எங்க போனா? சரி வா, அவன் குடிசையில போய் பார்க்கலாம். சரி. எங்க போயிருப்பாரு? தெரியலையே. சங்கரன், சங்கரன், என்னாச்சு? என்னது ஜுரம் இப்படி அடிக்குது? நீங்க பாட்டு படுத்திருக்கீங்க. ஹாஸ்பிடல் போலியா? இல்லைங்கம்மா. சரி வாங்க ஹாஸ்பிடல் போலாம். மீனா, நீ டவுனுக்கு போகணும்னு சொன்னியே. அம்மா, டவுனுக்கு போறீங்களாம்மா? வாங்கம்மா, நான் கொண்டு விடுறேன். நல்லா இருக்கு. உடம்பு நெருப்பா கொதிக்குது, இப்படியே பரிசல் ஓட்ட போறீங்களா? முதல்ல வாங்க ஹாஸ்பிடல் போலாம். எதுக்குமா? வேணாம். முதல்ல வாங்க. காலையில, மத்தியானம், ராத்திரி சாப்பாட்டுக்கு பிறகு வரேன் டாக்டர். போயிட்டு வாங்கம்மா. வாமா மீனா. நல்லா இருக்கீங்களா டாக்டர்? நல்லா இருக்கேம்மா. என்னம்மா சங்கரனை கூட்டிட்டு வந்திருக்க? இவருக்கு ஜுரம் நெருப்பா கொதிக்குது டாக்டர். ஓஹோ, கொஞ்சம் என்னன்னு பாருங்க. கண்டிப்பா பாக்குறேன். சங்கரா, இப்படி வந்து உட்காருப்பா. எவ்வளவு நாளா இப்படி இருக்கு? நேத்துல இருந்தாயா? மூச்சு இழுத்து விடுங்க. மேல பாருங்க, மேல பாருங்க. நல்லா முழிச்சு மேல பாருங்க. இங்க வலிக்குதா? கொஞ்சம் வலி இருக்குங்கய்யா. வாந்தி எடுத்தீங்களா? இல்லைங்க, வாய் தான் கசப்பா இருக்கு. ஓஹோ, என்ன சாப்பிட்டீங்க? ஒன்னும் சாப்பிடல நேத்து. ஐயா, ஊசிலாம் ஒன்றும் வேணாங்கய்யா. மருந்து மாத்திரை கொடுத்தே சரி பண்ணிடுங்களேன். ஏன்பா? ஊசினா எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பயம். என்னப்பா நீ வாட்ட சட்டமா இருக்க? இப்படி சின்ன பிள்ளை மாதிரி ஊசிக்கு போய் பயந்துட்டு இருக்க? நீங்க போடுங்க டாக்டர், அப்பதான் ஜுரம் சரியாகும். ஐயா வேண்டாங்கய்யா. வைரல் ஃபீவர், கட்டாயம் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கணும். நான் கொடுக்குற மாத்திரையை வேலை வேலைக்கு எடுத்துக்கணும். ஓகேவா? சரிங்க. மீனா, இது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. ஐயா, அம்மா எனக்கு ஒத்தாசைக்கு தான் வந்தாங்க. அவங்களையே சிரமப்படுத்துறீங்க. அதை கொடுங்க, நானே போட்டுக்கிறேன். சரி, உங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கொடுத்து இதை வேலை வேலைக்கு கொடுக்க சொல்லுங்க. பிடிங்க. எனக்கு இங்க சொந்தம் பந்தம் வேண்டியவங்கன்னு யாரும் கிடையாதுங்கய்யா. நான் ஒரு அனாதை. சரி சங்கரா, ஃபீல் பண்ணாத. நீ இங்கேயே தங்கிக்க. உன்னை கவனிக்க நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இதுக்கு எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம்? ஊருக்கே பரிசல் ஓட்டுறவன் சங்கர. அவனுக்காக நாம இதை கூட செய்யக்கூடாதா? நீ கிளம்புமா, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வரேன் டாக்டர். சரி வரேன் சங்கரா. உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. பாவுண்டி,
ஏண்டி? நான் உன்னை டவுனுக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். அது முடியாம போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் அங்க எங்கன்னு போக வேண்டியதாயிடுச்சு. நீ என்ன வேணும் நான் செஞ்ச? சங்கரனுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு ஹெல்ப் பண்ண. ஆமா, இப்போ சங்கரனுக்கு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு? ஏதோ வைரல் ஃபீவரா, 2 நாள் ஹாஸ்பிட்டல்லே இருங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஹாஸ்பிட்டல்லையே வா? ஆமாண்டி. உனக்கு வேண்டியவங்க யாராவது இருக்காங்களான்னு டாக்டர் கேட்டாரு. அதுக்கு சங்கரன் என்ன சொன்னாரு? எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதைன்னு சொல்லிட்டாரு. அதை கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடி நின்னுட்ட? இல்ல ஒண்ணும் இல்ல, நான் வீட்டுக்கு போறேன். நான் உன்னை விட்டுட்டு போறேன், வா. இல்ல இல்ல வேண்டாம், நான் போய்க்கிறேன். நீ உன் வீட்டுக்கு போ. சரி, பார்த்து போ. ம். பாய். பாய். ஐயோ வேண்டாம், நீங்க படுத்துக்கங்க. பரவாயில்ல, உட்காருங்கம்மா. நீங்க எங்கம்மா அங்க? ஏன் நான் இங்க வரக்கூடாதா? அதுக்கு இல்ல, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல அலர்ஜின்னு உங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல்ல அலர்ஜி தான், ஆனா அதே ஹாஸ்பிட்டல்ல வேண்டப்பட்டவங்க இருந்தா அலர்ஜி இல்ல. இந்தாங்க புடிங்க. என்னம்மா அது? தெரியல, ஃப்ரூட்ஸ். ஆப்பிள் கடிச்சு சாப்பிடணும், சாத்துக்குடி ஜூஸ் போட்டு குடிக்கணும். புடிங்க. உங்களுக்கு ஏமா அந்த சிரமம்லாம்? உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாரும் இல்ல, நான் ஒரு அனாதைன்னு வருத்தப்பட்டீங்களாமே, அதான் வாங்கிட்டு வந்தேன். என்ன உங்களுக்கு வேண்டப்பட்டவளா நினைச்சுக்கோங்க. இத வாங்கிக்கோங்க. அதுக்கு இல்லம்மா. புடிங்க சொல்றேன். சாத்துக்குடிய நல்லா ஜூஸ் புழிஞ்சு குளுக்கோஸ்ல போட்டு குடிங்க, உடம்பு தெம்பாயிடும். ஜூஸ் புழியறது கஷ்டமா இருந்தா இங்க என் ஃப்ரெண்டு கற்பகம் நர்ஸா இருக்கா, நான் சொன்னேன்னு சொல்லுங்க, அவ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா. சரி, நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்கம்மா. திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே என்